நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம்மின் அன்பான நேயர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. எப்பவுமே கேளுங்க எஃப்எம்னாலே நம்ம அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன். நேயர்களே, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு தெரியுமா? இந்நேரத்துக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மார்ச் 22 சர்வதேச நீர் தினம் அப்படின்னு அனுசரிக்கப்பட்டு இருக்கு. இந்த நீர் தினத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி பேசி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சுற்றுச்சூழல்ல நீருடைய அவசியம் என்ன, அந்த நீரை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அந்த பற்றாக்குறையை எப்படி நம்ம சரி செய்யணும், நீர் நிலைகளை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு நீர் தொடர்பான விழிப்புணர்வு தகவல்கள் நமக்கு என்னெல்லாம் தெரிய வேணுமோ அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க WWF உறுப்பினர் அருண் வெங்கடேஷ் அவர்கள். ஸோ இவங்க நமக்கு நீர் பாதுகாப்பு குறித்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போறாங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்க, மிஸ் பண்ணாம கேளுங்க. என் பேர் அருண் வெங்கடேஷ். நான் WWF இந்தியா நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். நான் கடந்த 12 வருடங்களாக வேளாண்மை, நீர்வடி பகுதி, நதி மற்றும் நீர்நிலை மேலாண்மை, காலநிலை மாற்றம் இது போன்ற திட்டம் சார்ந்த துறையில் பணி செய்து வந்திருக்கேன். ஏன் இந்த உலக தண்ணீர் தினத்தை கொண்டாடுறோம்னா, நன்னீர் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு. ஏன்னா உலகத்தில் சுமார் 200 கோடி மக்கள் சுகாதாரமான தண்ணீர் கிடைக்காம இருக்காங்க. அதோட 2030க்கான SDG 17 கோலில் 6வது கோல் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஃபார் ஆல், அனைவருக்கும் தண்ணீர் மற்றும் சுகாதாரம். இந்த கோலை 2030க்குள்ளே அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 22 உலக தண்ணீர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நீரின்றி அமையாது உலகு, திருவள்ளுவர் சொன்னதை போல நீர்தான் வாழ்வின் அடிப்படை ஆதாரம். அப்படிப்பட்ட தண்ணீர் 97% கடல்ல இருக்கு, அதை பயன்படுத்த முடியாது. மிச்சம் 3%, அதில் 2லேருந்து 2.5% துருவ பகுதியில் உள்ள பனிக்கட்டியாகவும் நிலத்தடி நீராகவும் இருக்கு. மிச்சம் 1%க்கும் குறைவாக தான் நன்னீர் இருக்கு. அது ஆறு, ஏரி மற்றும் குளங்கள்ல இருக்கு. இந்த நீரை பாதுகாக்க வேண்டியது நாம் எல்லாருடைய கடமை இல்லைல்ல. நீர்நிலைகளை பாதுகாக்க முதல்ல நீர் ஓடைகளை மீட்டெடுக்கணும். பல நீரோடைகள் தூர்ந்து காணாமல் போச்சு. நீர் ஓடைகள் தான் ஆறு, ஏரி, குளத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்கிற ஆதாரம். அதனால் நீர் ஓடைகளை தீர்வாரி பராமரிக்கிறது அவசியம். 2வது, இந்த ஓடைகளில் நீர்நிலையில் கழிவுநீர் கலக்காம குப்பைகளை கொட்டாமல் பார்த்துக்கிறது அவசியம். அதே மாதிரி மழை காலத்துக்கு முன்னாடி குளங்குட்டைகளை தூர்வாரி வச்சிடணும். இப்போது காலநிலை மாற்றத்தினால உலகத்தோட பல பகுதிகளில் அடிக்கடி தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது. அது அதிகரிச்சுட்டே இருக்கு. இதனால் வரும் காலங்களில் உணவு பாதுகாப்பில் சிக்கல்கள் ஏற்படும், பொருளாதாரம் பாதிக்கப்படும், சுகாதார பிரச்சனைகள் மற்றும் நோய் பரவல் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதிப்பு, அதனால் பல்வேறு உயிரினங்கள் பாதிக்கப்படும். தண்ணீர் சேமிப்பு வீட்டிலேயே செய்யலாம். மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கிறது, சேமித்த மழை தண்ணியை நம்ம வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்துறது. அப்புறம் நம்ம தினசரி குளிக்க ஷவர் பாத் யூஸ் பண்ணாமல் பக்கெட் யூஸ் பண்ணலாம். கை கால் கழுவும் போது, ப்ரஷ் பண்ணும் போதும் பைப்பு திறந்து விடாமல் ஒரு மக்கில் யூஸ் பண்ணலாம். வீட்டு குழாயில் ஏதாவது கசிவு இருந்தால் உடனே சரி செய்யணும். இந்த மாதிரி சின்னதாக தண்ணீரை சேமிக்கும் போது எல்லாரும் சேமித்தாங்கன்னா ஒரு பெரிய அளவில் தண்ணீரை சேமிக்க முடியும். நகர்ப்புறங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கணும். நிலத்தடி நீர் சேமிப்பு பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்ச் பார்க் மாதிரியான கட்டமைப்புகள் மழைக்காலங்களில் அதிகமாக தண்ணீரை நிலத்தடியில் சேமிக்கிறதுக்கு பயன்படும். முன்னாடியே சொன்ன மாதிரி நகர்ப்புறங்களில் இருக்கிற குளம் குட்டைகளை தூர்வாரி பாதுகாக்கணும். கழிவுநீர் சேராமல் குப்பைகளை கொட்டாமல் இருக்கணும். இதெல்லாம் நகர்ப்புற நீர் தேவைக்கு ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது. நீர் பயன்பாட்டில் 70% தண்ணீர் விவசாயத்துக்கு தான்.
அதிகமான தண்ணீர் தேவைப்படுகிற பயிர்களை தவிர்த்து கம்பு, கேழ்வரகு, சோளம் போன்ற சிறுதான பயிர்களுக்கு மாற வேண்டும். தண்ணீர் குறைவாக தேவைப்படுற ரகங்களை தேர்ந்தெடுக்கணும். அரசாங்கமும் சிறுதானிய பயிர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மற்றும் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. நீர் பாசனத்துக்கு சொட்டு நீர் பாசனம் அல்லது தெளிப்பு நீர் பாசனம், இது பயிருக்கு ஏற்றது போல அமைக்கிறது தண்ணீர் தேவை குறைக்கும். பயிர்களுக்கு இடையே ஊடுபயிர் அல்லது மூடாக்கு போடுறது மண் ஈரத்தன்மையை பாதுகாக்கும். இது நீர்ப்பாசன இடைவெளியை அதிகரிக்கும். இந்த வருஷம் எர்த் ஹவரும் உலக தண்ணீர் தினமும் ஒரே நாளில் வந்திருக்கு. எர்த் ஹவர் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதத்தோட கடைசி சனிக்கிழமையில் கொண்டாடப்படும். இது ஒரு உலகளாவிய நிகழ்வு. இந்த நாளில் சுற்றுச்சூழலுக்காக 1 மணி நேரம் தேவையில்லாத மின் விளக்குகளை அணைத்து மின்சாரத்தை சேமிக்கணும். இது எரிசக்தி சிக்கனத்தை வலியுறுத்துவதற்கான நிகழ்வு. நமது மின்சார தேவை அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம் போன்றவற்றை சார்ந்துள்ளது. இவை அனைத்தும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. அதனால் எரிசக்தி சிக்கனத்தை வலியுறுத்தி இந்த நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுது. இது இன்னைக்கு மார்ச் 22ஆம் தேதி இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரை வீடு, அலுவலகம், பள்ளி, கல்லூரி விடுதிகள் இதில் தேவையில்லாத மின் விளக்குகள் அணைத்து இயற்கை வளங்களை பாதுகாக்க உறுதி எடுத்துக்கொள்ளலாம். நீர் இல்லாமல் உயிர் இல்லை. ஒவ்வொரு துளியையும் காக்க நம்ம கடமைப்பட்டுள்ளோம். மேலும் எர்த் ஹவர் 2025 நினைவுபடுத்தி எரிசக்தி பாதுகாப்பை நடைமுறைப்படுத்துவோம். நாம் இணைந்தால் பூமியை பாதுகாக்க முடியும். நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த நீர் பற்றின விழிப்புணர்வு பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் முழுவதுமாக கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கூட இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்ட WWF மெம்பர் அருண் வெங்கடேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நேயர்கள் சார்பாகவும் அதிரை FM சார்பாகவும் கூறி விடைபெறப் போவது நான் உங்கள் RJ ஃபாஹிரா. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சிங்கன்னா 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை FM 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன்.